வெல்கம் டு உதயா விலாக்ஸ். இன்னைக்கு எங்கே போயிருக்கோன்னா சிவன் கோயிலுக்கு தான் போயிடும். வாங்க சுற்றி பார்க்கலாம். இந்த பக்கம் போனீங்கன்னா திருவள்ளூருக்கு போகிற வழி, அப்படியே இந்த சைடு போனீங்கன்னா ரெடின்ஸுக்கு போகிற வழி. இந்த கோவில் பேர் வந்து சர்வேஸ்வரா தியான நிலையம் கோவில். சென்னையிலிருந்து 36 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திருவள்ளூர் மாவட்டம் தாமரைப்பாக்கம் கிராமத்தில் உள்ள சிவலிங்கத்தில் அமைந்துள்ள சிவன் கோவில். இந்த கோவில் பார்த்தீங்கன்னா 8 ஏக்கரில் அமைந்துள்ளது. கோயில் உள்ள என்ட்ரன்ஸில் போகும்போது ரொம்ப அழகாக மரங்க செடிங்க ரொம்ப அழகாகவே இருக்குது. இப்போ எங்கே வந்திருக்கோன்னா திருவள்ளூர் மாவட்டம் தாமரைப்பாக்கம் கூட்டோட்டில் இருக்கிற ஜங்ஷன், அங்கேருந்து ரெடிஸ் போகிற வழியில் 65 அடி உயரம் சிவலிங்கம் இருக்குது. வாங்க கோயில் உள்ள போகலாம். இந்த கோயிலில் இன்னொரு அதிசயம் என்னென்னா, கும்பாபிஷேகம் அன்னைக்கு மக்கள் கையாலேயே இங்கே கும்பாபிஷேகம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் 108 பால் குடம் இங்கே எடுப்பாங்க. இந்த சிவன் கோயில் வந்து கிட்டத்தட்ட 65 அடி உயரம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 20 அடி உயரம் சூளம் வந்து அமைந்துள்ளது. லாங் வந்து பார்க்கறதுக்கு அவ்வளோ தெரியல, கிட்ட போய் பார்த்தோன்னே கோயில் இங்கேருந்து எவ்வளோ ஹைட்டாக இருக்குது. ரொம்ப நம்ம போகிற வழியில விநாயகரை பார்த்துட்டு தான் மேலே போகிற மாதிரி இருக்குது. இந்த சிவன் கோயிலில் என்ன ஒரு அதிசயம்னா, 2 சிவலிங்கம் உள்ளது. ஒன்று பிளாக் ஸ்டோனால் அமைந்துள்ளது, இன்னொரு வந்து ஸ்படிகலிங்கமாய் காட்சியளிக்கிறது. நாங்கள் கோயில் உள்ளே போனோம். கோயில் உள்ளே போனோன்னா அந்த எக்கோ சவுண்டு வந்து அவ்வளோ அழகாக இருந்தது. நம்ம அந்த ஓ சொல்கிற வார்த்தை வந்து உள்ளே வந்து அப்படியே நம்மள அறியாமலே அது ஒரு எனர்ஜியாக இருக்குது. இந்த கோவிலிருந்து மேலேருந்து பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. சுற்றி பாருங்களேன், ஒரு மரங்க. ஒரு சாமி சின்மயந்தா 1989 அக்டோபர் 15ஆம் தேதி இந்த கோயில் வந்து ஓப்பன் பண்ணிடுறாங்க. சிவராத்திரி அன்னைக்கு இங்கே வந்து பூஜை பண்ணுவாங்க. இந்த ஸ்படிகர் லிங்கத்தை வருஷத்துல 2 வாட்டி அபிஷேகம் பண்ணுவாங்க. அதுல ஒன்று வந்து சிவராத்திரி அன்னைக்கு. அப்புறம் இந்த கோவில் கும்பாபிஷேகம் நாளான அக்டோபர் 15ஆம் தேதி அன்று கும்பாபிஷேகம் நடக்கும். இந்த கோவில் பார்த்தீங்கன்னா காலையில் 6 மணிலேருந்து மதியம் 12 மணி வரையும், மாலை 4 மணிலேருந்து 8 மணி வரையும் இந்த கோவில் திறந்திருக்கும். அறை நிலையத்தோடு மருத்துவமனை உள்ளது. இங்க வந்து தியான அறை உள்ளது. இந்த சிவன் கோயில் வந்து அந்த பக்கம் பார்த்தாலும் அந்த சிவன் பட்டை இருக்குது, நாங்கள் இந்த பக்கம் வந்து பார்த்தாலும் அந்த சிவன் பட்டை இருக்குது. 2 பக்கமும் இருக்குது இந்த சிவன் பட்டை. ஓகே காய்ஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சது. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.